வணக்கம். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில தேடுற ஒரு விஷயம் என்னன்னா உண்மையான நீடித்த அமைதி இல்லையா? அந்த அமைதிக்கான வழிய பகவத்கீதையோட 2வது அத்தியாயத்திலிருந்து 2 சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. வாங்க அந்த ஞானத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த ஒரு ஆழமான கேள்வி இருக்கும் இல்லையா? எப்படி தான் இந்த உண்மையான நிலையான அமைதியை அடையறதுன்னு? இந்த உலகளாவிய தேடலுக்கு பகவத்கீதை என்ன வழிகாட்டுதுன்னு நாம இப்போ ஆராயலாம். வாங்க அதுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னு பாப்போம். முதல்ல ஸ்லோகம் 71 பார்க்கலாம். இந்த அமைதியை அடையறதுக்கு நாம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப தெளிவா பிராக்டிகலா இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஸ்லோகம் எண் 2.71. விஹாய காமான்யன் சர்வான் புமாம்ஸ்சரதி நிஷ்பிருகா நிர்மமோ நிரஹங்காராக ச சாந்திமதிகச்சதி. அப்போ இந்த ஸ்லோகத்துல அமைதிக்கு 4 முக்கியமான கண்டிஷன் சொல்றாங்க. முதல்ல விஹாய காமான் அப்படின்னா என்ன? நம்ம புலன் இன்பத்துக்காக வர எல்லா ஆசைகளையும் விட்டுடறது. 2வது நிஸ்பிருகா, அதாவது எந்த ஒரு பொருள் மேலையும் ஆசைப்படாம வாழ்றது. 3வது நிர்மமா, இது என்னுடையது எனக்கு சொந்தம்னு சொல்ற அந்த உரிமை உணர்வை முழுசா திறந்துடுறது. கடைசியா நிரஹங்காரக, அதாவது நான் இந்த உடம்புன்னு நினைக்கிற அந்த பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடுறது. சுருக்கமா சொல்லணும்னா விஷயம் இவ்வளவுதான். யார் இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிக்கிறாங்களோ, அதாவது ஆசைகள், பற்று, அப்புறம் அந்த பொய் அகங்காரம், இதையெல்லாம் யார் முழுசா துறக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உண்மையான அந்த பரிபூர்ணமான சாந்தி கிடைக்கும். இது ரொம்ப நேரடியான ஒரு வழி. சரி, இப்போ அமைதிக்கான வழிய நாம பார்த்துட்டோம். ஆனா அந்த வழியோட முடிவுல நாம அடைய போற இலக்கு எப்படி இருக்கும்? ஸ்ரீகிருஷ்ணர் அதையும் ரொம்ப அழகா விவரிக்கிறார். வாங்க அடுத்த ஸ்லோகத்துல அதை தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம் எண் 2.72. ஏஷா பிராம்ஹி ஸ்திதிஹி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. இந்த ஸ்லோகம் அந்த உயர்ந்த நிலையை பத்தி பேசுது. ஏஷா பிராஹ்மி ஸ்திதி அப்படின்னா இதுதான் அந்த ஆன்மீகமான தெய்வீகமான வாழ்க்கை முறைன்னு அர்த்தம். அப்புறம் நவிமுக்கியத்தி, இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டா அப்புறம் இந்த உலக மாயைகளெல்லாம் நம்மள ஒன்றும் பண்ணாது, குழப்பவே முடியாது. ஆனா இதுல ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி இருக்கு. அது என்னன்னா அந்த காலே அப்பி, அதாவது ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையோட கடைசி நேரத்துல மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட இந்த நிலையை அடைஞ்சா பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி, அவர் இறைவனோட ராஜ்யமான அந்த முக்தியை அடைஞ்சிடுவார். பாத்தீங்களா, இது எவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு வாக்குறுதின்னு. இந்த தெய்வீக நிலையை அடையறவங்க வாழ்க்கையோட கடைசி நொடியில கூட கலங்கி நிக்காம இந்த உலக பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு பிரம்ம நிர்வாணத்தை, அதாவது முக்தியை அடைவாங்க. இப்போ இந்த 2 சக்தி வாய்ந்த ஸ்லோகங்களையும் ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஒன்னு பாதைய காட்டுது, இன்னொன்னு அந்த பாதையோட இலக்க காட்டுது. இந்த முழு ஆன்மீக பயணம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஒரு கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலா மாதிரி. ஸ்லோகம் 71ல சொன்ன அந்த ஒழுக்கமான பாதை தான் ஸ்லோகம் 72ல சொன்ன அந்த விடுதலைங்கிற இலக்குக்கு நேரடியா கூட்டிட்டு போகுது. ஒன்னு காரணம், இன்னொன்னு அதோட விளைவு. இதுதான் இந்த ஞானத்தோட மொத்த சாராம்சம். பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஞான கோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகளும் சீக்கிரமே வரப்போகுது. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல நீங்க ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிர மகான்கள், வங்காள மகான்கள், அப்புறம் ஆதிசங்கரோட தெய்வீக அவதார கதைன்னு பல விஷயங்களை பத்தி தினமும் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்குது. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஞான கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா எரிய வைப்போம்.